ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு சாந்த குணமுள்ள இருதயம். அப்போது ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், கோவப்படுறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணாதுன்னா, கர்த்தருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆண்டவர் அவங்கள வெறுக்கிறார். ஆண்டவர் அவர்களை கொண்டு ஏதாயிலும் ஒன்று செய்யணும்னு கர்த்தர் நினைக்க மாட்டார். எவ்வளோ ஆவிக்குரியவங்களா இருந்து, ஜெபம் பண்ணுறவங்களா இருந்து, பைபிளை ரொம்ப படித்து, இவ்வளோ சத்தியத்தை கேட்டு, இத்தனை வாக்குத்தத்தை விசுவாசிச்சுட்டு, நான் சொல்கிறேன், எப்படி உங்களால் அவ்வளோ கோவப்பட முடியுது? அதுவும் அந்த கோவப்படுறது கூட சிலர் பிரச்சனை இல்லை. அப்படி அந்த கோபத்தின் மிகுதினால எப்படி உங்களால் பாவம் செய்ய முடியுது? எப்படி பாவம் செய்ய தோணுது அப்படின்னா, நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்காரா இல்லையா நீங்கள் செக் பண்ணணும். சிலருக்கு ரொம்ப அது பழக்கமே ஆகிப்போச்சு. எனக்கு கோவம் வந்தால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பாஸ்டர் அப்படின்னா, அதை வேற நியாயப்படுத்தி வேற சொல்லுவாங்க. என்ன கோவப்படுத்தினாங்க, அதனால தான் பொருளெல்லாம் உடைச்சிட்டேன் அப்படின்னு. குடிகாரனா நீங்கள்? இல்லை நீங்கள் குடிகாரியா? அதான் குடிகாரன் தான். குடிச்சிட்டு எங்கள் அப்பா தான் என்ன குடிக்கிற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பாத்திரம் எல்லாம் அப்படியே நிறைய பாத்திரங்களை அப்படியே நெளிஞ்சு உடஞ்சிருக்கும். நாங்கள் பல நாட்கள் அந்த பாத்திரத்தில் சாப்பிட்ருக்குறோம். அப்போ ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா குடிகாரராக இருக்கார். கோவம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு உடைப்பார், பாத்திரத்தை போட்டு உடைப்பார், சாப்பிட்ருக்கிற தட்டை தூக்கி அப்படியே அடிப்பார், சவரில் அப்படியே சோரெல்லாம் அப்படியே போயிடும். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம் நாங்கள். அப்போது நான் சொல்கிறேன், ஒரு ஆவிக்குரியவர்கள், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு குடிகாரன் சாப்பாடை தூக்கி ரோட்டில் அடிக்கிறாரு, சரி அது பொறுத்துக்கலாம். மது உள்ளே போன உடனே அவனுக்கு ஒன்றும் தெரில, பைத்தியம் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படியா? நீங்கள் கோவம் வந்தால் அப்போ தட்டை தூக்கி அடிச்சிட்டாங்கன்னா, அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? குடிகாரருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கோபம் வந்தோடனே ஒரு மனைவியை அடிக்கிறவங்க அப்படின்னு சொன்னால், அப்போ உங்களுக்கும் குடிகாரருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? கோபம் வந்த உடனே நான் சாக போகிறேன், அவ்வளோதான், நான் சூசைட் பண்ண போகிறேன், சாக போகிறேன்னு சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? சிலர் கோபம் வந்தாங்க அப்படின்னா உடனே ஷாலை தூக்கிட்டு போகிறது, நான் ஃபேனில் போடுறேன் அப்படின்னு சொல்லி. என்னது இது? ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்கள் வாயிலிருந்து அப்படி வரலாமா? அந்த சாகிற எண்ணம் வரலாமா? அப்படி சாகிற மாதிரி பேசலாமா? கர்த்தர் கொடுத்த ஜீவன் அல்லவா?